இருக்கணும், எப்படி ஒரு கெட்டவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அது ஒரு நல்ல அவேர்னஸ். அது வந்து ஆனால் காட்டினவங்களுக்கு ஒரு இது காட்டினா தானே எல்லாமே தெரியும். இது மாதிரி காட்டினா தான் எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொன்னால் யாருக்கும் புரியாது. தப்பால அது மேலே அது இப்படி பண்ணால் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, ட்விஸ்ட்டும் நல்லா இருக்குது, போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்குது. இல்லை அப்பப்போ அங்கங்கே ஹியூமர் சென்ஸ் வருது காமெடியில் வருது. ரியல் இன்சிடென்ட்னா அது நம்ம சமுதாயத்தில் அது மாதிரி நடக்கிறதே ஒரு இதுதான் இருக்குது. அந்த மாதிரி நடந்துருக்குறது ஒரு இது தானே. படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கேர்ள்ஸ்க்கான மெசேஜ், கேர்ள்ஸ்க்கான படம், நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க படத்தில் இருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல மெசேஜ் இருக்குது, நல்ல சாங்ஸு, 2 சாங்குமே நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம், 18+ இருக்கவங்க பார்க்கலாம். படத்துக்கு என்ன தேவையோ அந்த சீன் அப்படியே இருக்குது. பட் கேர்ள்ஸாக பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, படம் நல்லா வந்திருக்கு. என்ன படத்துக்கு என்ன தேவையோ அதான் இருக்குது. பார்த்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும் படம், நல்லாயிருக்கும். ஃபயர் பார்த்துட்டு வந்தேன். ஃபயர் நல்லா இருக்குது படம். உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டான படம், ஒரு பெண்கள் புள்ளிகளை நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நல்லா இருக்குது. சூப்பரான படம், நல்லா இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், சூப்பராக படம். நான் மெயினாக 2 விஷயத்துக்காக போனேன் ப்ரோ. ஒன்று வந்து கண்டென்ட்டுக்காக போயிருந்தேன், இன்னொன்று வந்து சாங், அந்த மேரேஜ் சாங்னு இருக்கும். 2 கண்டென்ட்டுக்காக போயிருந்தேன். மொத்தம் எந்த விஷயம் அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். படத்தோட ட்விஸ்ட்டும் நல்லா இருக்குது, போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, த்ரில்லராக கொண்டு போகணும். உமன் சேஃப்டி, ஆனால் உமன் மேலே கை வச்சா லாஸ்ட்டில் மர்டர் தான், அதான் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருக்கு ஒரு படம். படம் நல்லா இருக்கு, நான் பார்க்கலண்ணா. பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வான படம். பொள்ளாச்சி சம்பவத்தை அப்படியே கண்மணி கொண்டு வந்துடுறாங்க. முழுக்க பொள்ளாச்சியில் எப்படி வந்து அவர் காசுன்ற ஏமாத்துன்றது அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய படம், எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம். படம் வந்து எப்படின்னா தேட்டர் சீட்டு பற்றிக்கிற மாதிரி இருந்தது படம். இதில் வந்து பாலான்றவர் வந்து ஒரு தப்பான வேலையை பண்ணுற மாதிரி அந்த படம் எடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக மெசேஜ், கன்ஃபார்மாக லேக் அடிக்காமலே கன்ஃபார்மாக மெசேஜ் கண்டாச்சு.